உண்மையிலே வந்து விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கலா நம்ம ஒரு ஆட்சியை கொண்டு வரும். தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்றுன்ற ஒரு ஒரு உக்கிரத்தோட ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற அந்த அடிப்படை பண்போட அவர் அரசியல் செய்றாருன்னு பார்க்குறீங்களா? அல்லது அவர் அரசியலே கிளாரிட்டி இல்லாம எதுக்கு வந்தாரு? என்ன பண்றாரு? அப்படின்னு ஒரு இப்படி பார்க்குறீங்களா? நீங்க எப்படி சார் அவரோட விஷயத்த பார்க்குறீங்க? இல்ல அவர் வந்து தன்னோட முகம், தன்னோட ஹீரோ இமேஜ் மட்டும் போதும்னு நினைக்கிறாரு. அது போதாதுங்கிறது என்னோட அனுபவம். அனுபவம் தான் அது, நான் சரின்னு சொல்லல. பல நேரங்கள்ல அனுபவம் அச்சத்த கூட குடுத்துருங்க. ஆனா ஜெனரலா ஒரு வாக்காளனோட ஐடென்டிஃபை ஆகாத தலைவர்கள் அல்லது ஐடென்டிஃபை ஆகி அதுக்கு பிறகு வாக்காளர்களை கோட்டை விட்ட தலைவர்கள் வரலாற்றுல வந்து அவங்க இடம் பெறது இல்ல. லேட்டஸ்ட் உதாரணம் அரவிந்த் கெஜ்ரிவால். பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஏங்க ஓபிஎஸ்க்கு இல்லாத புகழாங்க. 2017 ஓபிஎஸ் காலத்தை நினைச்சு பாருங்க. தர்மயுத்த காலத்தை. அட்டையப்பா பெரிய ஒளி வட்டமே அவர் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். தலையை சுத்தி சுத்தி. ஊர் பக்கம்லாம் போனா ஓபிஎஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. நாங்க எப்படி சொல்றீங்க? ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகும்போது நான் அப்பதான் ஜெயா டிவில நானும் சுதாகனும் நிகழ்ச்சி பண்ணோம். யாருங்க முதலமைச்சர்னா அவரை காட்டினாங்க. படமே இல்லைங்க ஜெயா டிவில. அவர் வந்து இந்த பாக்கெட் சைஸ் இதுல வைக்கிற பர்ஸ்ல வைக்கிற படத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதாங்க ஓபிஎஸ். அவர் பெரிய தலைவருங்க இப்போ. பயங்கரமா இருந்துச்சு உண்மையிலேயே. எப்படி வந்து அது போச்சு? நிலைப்பாடு மாற்றங்கள், அப்புறம் மக்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட அணுக முடியாம போயிடுறதுங்க. இது ஜெயலலிதா பாணி அரசியல் வந்து அது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் சித்திச்சுது. அவங்களும் பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அவ்வளவு பெரிய புகழ் வட்டத்துக்கு மத்தியில மக்களோட அவர் மக்களா தான் இருந்தாரு. அது அவரோட பெரிய அட்வான்டேஜ். அவருக்கு அது வசப்பட்டது. எல்லாருக்கும் வசப்படும்லாம் சொல்ல முடியாது.